மாசம் நடிச்சிருக்காரு அவர். படம் பயங்கரமாக இருந்தது. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயமே இந்த படத்தோட ஆக்டிங், மேக்கிங், பேஸிங், இந்த படத்தோட எடிட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே சொல்லி எதையும் உங்களால் குறையே சொல்ல முடியாது. எல்லாமே டாப் நான்ச்சாக இருந்தது. லோகேஷ் செம்மையாக எடுத்துருப்பாருண்ணா. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் லோகேஷ் ஃபேன்ஸு. இதோ ஃபஸ்ட் ஷோ பேட்ச் வாங்கிட்டு வந்தேன். மியூசிக் செம்மையாக இருந்தது. அனிருத் பிச்சிட்டார் அப்படியே. எக்ஸலன்ட் மூவி, ஃபென்டாஸ்டிக் மூவி. தலைவர் மாசின்னு 75 வயசுல செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த டிஏஜிங் வேறு பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் காட்டும் போது செம்மையாக இருக்குது. ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் மூவி. சைமன் ஆக்டிங், உபேந்திரா கேமியோலாம். ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. நார்மல் தினம் எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கு. ஆனால் தலைவர் மாசம் லாகெல்லாம் வர மாதிரி இல்லை, எங்கேஜிங்காக இருந்தது. முழுராட்டி படம் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. குட். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பர். விறுவிறுப்பாக இருக்குங்க. நல்லா இருக்கு, சூப்பர். நான் 5 வாட்டி பார்க்குறேன். அதரம் படம் இது வரைக்கும் பேசுகிறது வரல, ஒன்று கூட இல்லை. அப்படியே படம் அப்படியே ஸ்பீடு அவ்வளோதான் இருக்கு. யார் சொல்கிறது என்ன? நீங்கள் பார்த்தீங்களா படம்? அவன் ஒரு மனுஷன், புழு சட்டை மாற ஒரு மனுஷனா? அவன் பேச்சு நேரத்தில் பேசுகிறீங்க. அவனுக்கு பணம் கொடுத்தா இப்போ கூட ஆஃப் ஆகிடுவான். நல்லா இருக்குது படம், உண்மையாலும் நல்லா இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா புதுசாக காமிச்சிருக்காங்க. எல்லாம் தாராளமாக வந்து பார்க்கலாம். இதுக்கு ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு புரியல. சூப்பராக இருந்தது படம். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. எல்லாம் வேறு ப்ரோ, இது வேறு அது வேறு ப்ரோ. அதோட இது வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இது வந்து அவரோட யூனிக்கு, அது அவரோட யூனிக்கு. இது சூப்பராக இருந்தது ப்ரோ. ஓகே. ஸ்டோரி புரியல ப்ரோ. சூப்பர் ப்ரோ. உட்காந்து பார்த்தா புரியும். ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான் படம். சூப்பராக இருந்தது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செம்மையாக தேட்டரில் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராக பட்டையை கிளப்பிட்டாங்க எல்லாரும். அவங்கவுங்க ரோவில் சூப்பராக பண்ணாங்க. இது வந்து ஒரு கமல் சார் ஃபேன் ஏற்ற மாதிரி இல்லை, ரஜினி சார் ஃபேன் ஏற்ற மாதிரி இருந்தது. சூப்பர் ப்ரோ, செம்ம. எல்லாமே சூப்பர் ப்ரோ. ஒன்று விடாமல் படத்தில் ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பர். எல்லாம் வந்து பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது படம். எதனால் நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு எனக்கு புரியல. உண்மையிலே படம் சூப்பராக தான் இருக்குது. ஒன்லைனே சின்னது தான், பட் உள்ள ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக எழுதியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். உண்மையிலே நல்லா இருக்குது படம். டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறதுனா, லைக் அவர் ஸ்டைல் எல்லாமே நல்லா தான் இருந்தது. லைக் இந்த ஜானர் சூப்பராக எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். படம் நல்லா தான் இருக்குது. ஜெயிலர் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே தான் மேட்ரு. ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் ப்ளே, அந்த பிஜிஎம் தான் தூக்கி கொடுத்தது. அதில் ஒரு ட்விஸ்ட்டு. பட் இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. லைக் உள்ள கேரக்டர் ரைட், அந்த தயால்னு ஒரு கேரக்டரில் அந்த கேரக்டர் சூப்பராக இருந்தது. லைக் எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. உள்ள கேரக்டர் எல்லாமே உண்மையிலே நல்லா தான் இருந்தது. அமீர் கான் ரோலு ஓகே, அப்படி தான் இருந்தது. லைக் நல்லா இருந்தது. ஓகே, பரவாயில்ல. அவங்க ரோல் நல்லா இருந்தது. அவங்க ரோல் கொடுத்ததே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது அந்த ரோல். அனிருத் மியூசிக்கு சொல்லவே தேவையில்லை, அவர் சூப்பராக போடுறாரு மியூசிக்கு. லைக் சாங்ஸ் ஓகே, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து, லைக் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் சாங்கும் இருந்தது. லைக் நல்லா தான் இருந்தது. இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு லைக் சத்யராஜே ஏன் கொண்டாங்கன்ற மாதிரி போகுது ஃபஸ்ட் ஆஃபு. செகண்ட் ஆஃப் வந்துட்டு லைக் டோட்டலி வந்துட்டு இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க லைக் அது மாதிரி போகுது. கொஞ்சம் லென்த்து ஃபீல் ஆகுது தான். பட் வந்துட்டு கதை உள்ளே போகும்போது உங்களுக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பரபரப்பாக இருந்துச்சு. பார்ட் 2 லீடுக்கு அந்த மாதிரி பார்த்தா தான் தெரியும். படம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய சீரியஸான மிகப்பெரிய ட்ரீட் ஃபார் ஆல் ரஜினி ஃபேன்ஸ். நான் வந்து ஒரு ரஜினி ஃபேனாகவே சொல்கிறேன், மிகப்பெரிய ட்ரீட்டு. ஏன்னா வந்து ஆஃப்டர் ஒரு ஹியூமங்கஸ் ரெஸ்பான்ஸ் நினைக்கிறோம். ஆஃப்டர் எந்திரன் படம் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு ஹியூமங்கஸ் ரெஸ்பான்ஸாக வந்துச்சு. ப்ளஸ் ஜெயிலர், லால் சலாமுக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் கேப் ப்ளஸ் தலைவர் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பார்த்த ஒரு படம். அந்த டைட்டில் கார்டுக்காகவே நாங்கள் போவோம். அந்த ஸ்டோரி விட்டுருங்க, அந்த ஸ்டோரிலாம் ஒரு 10வது ஆப்ஷன் வச்சுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரஜினி அந்த டைட்டில் கார்டு, ஒரு மாஸ் டயலாக் அதெல்லாம் தான் பார்க்க போவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பூர்த்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியை நான் பார்ப்பேன். ஸோ டைட்டில் கார்ட்லேருந்து எண்டு வரைக்கும், அந்த கிளைமேக்ஸ் எண்டு வரைக்குமே எனக்கு வந்துட்டு அப்படியே
ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த 3 hours சீரிஸாக எனக்கு போனதே தெரியல. ப்ளஸ் வைலன்ஸ் கண்டிப்பாக நிறையா இருந்துச்சு. எனக்கு சில இடத்துலலாம் வந்து எப்போ என்னடா இப்படிலாம் கொள்றாரு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு பேங்க் மேனேஜராக வந்து டேரக்டராக வந்திருக்காரு. அவருக்கப்புறம் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் வேஸை கொள்றதெல்லாம் வந்து எப்படி தோணிருக்கு அப்படின்னு மாதிரி யோசித்தேன். பட் சீரியஸ்லி அந்த கதைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கரெக்டாக அது என்ன வேணுமோ அந்த கதைக்கு அது அப்படியே கொடுத்துருக்காரு. ஸோ மக்களுக்கான தான் என்ஜாய் பண்ணுறாங்க ரஜினி ஃபேன்ஸு. ஸோ நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு மேபி இது பிடிக்காமல் போகலாம், ஏன்னா அந்த வைலன்ஸ் இருக்கனால. மேபி அதர் ஜெண்டர் லைக் பண்ணுற பீப்புள் இருக்கலாம், அவங்களுக்கு மேபி வைலன்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ எனக்கு கேட்டால் மேபி ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்தது மேபி கரெக்டாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற படம்னா கண்டிப்பாக அது இருக்கும். ரஜினி சாங் வந்துட்டு எல்லா சாங்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பவர் ஹவுஸு, டோப் ஸ்டார், அப்புறம் ஃபஸ்ட்டு சிட்கு எல்லாமே பிடிச்சிருந்தது எக்ஸப்ட் மோனிகா எனக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த படத்துக்கும் அது ஏன் வச்சாங்கன்னு தெரில, என்ன பொறுத்துக்கும் படத்துக்கு ஏன் வச்சாங்கன்னு தெரில. இன்னொன்று எனக்கும் அந்த சாங்கில் பெருசாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த சாங் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிச்சுக்கிட்டு போவோம் லைக்ஸ்லாம். பட் அதுக்குன்னு அந்த பெரிய சாங்காக கேட்டால் எனக்கு என்ன பொறுத்துக்கு கிடையாது. பட் அதுக்குன்னு அது பிடிச்சவங்க என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வந்து கதை தான் முக்கியம், எனக்கு ரஜினி அந்த கதை தான் முக்கியம். அந்த கதை வரும்போது தான் எனக்கு முடிக்க சொல்லிக்கிட்டே நிறைய எப்படா முடிப்பீங்க சாங் உடுங்கடா அப்பா கதை காமிடா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது ஓகே தான். பட் மற்ற சாங்ஸ் தான் எனக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து போயிட்டு இருந்தது. ப்ளூ செட்டை மாதிரி எந்த படத்துக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலன்னு நான் கேட்குறேன். இன்னொன்று அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணார், முதல்ல அது ஓடிச்சா நான் கேட்குறேன். அதை 1 week ஓடிச்சா நான் கேட்குறேன். எனக்கு அந்த படம் வந்ததும் தெரில போனதும் தெரில. நிறைய பேர் அதுக்கே கமெண்ட் கொடுத்தாங்க, கேமரா செய்யலை, அது செய்யலை, ஸ்டோரி செய்யலைன்ட்டு. முதல்ல அவர் படம் எடுக்க சொல்லுங்கள், ஒரு 100 நாள் ஓட்ட சொல்லுங்கள், இல்லை ஓடிடியில் வந்து கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவரோட ரிவ்யூவை வந்து ஒத்துண்டு அக்ரி பண்ணிவிட்டு மற்ற மூவிக்கு போகிறோம். அது ரஜினிக்காக நான் சொல்லலை, நாமளாவே எல்லா படத்துக்கும் தான் போய் முதல்ல நீ ஒழுங்காரு, அப்புறம் மற்றவங்க ஒழுங்காக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எந்த படத்துக்கும் ஒழுங்காக கொடுத்த மாதிரி தெரியல. பட் சில மூவி கொடுத்தும் அது வந்து டவுனாக போயிருக்கு. நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லியும் டவுனாக போயிருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லி அது அப்பாவும் போயிருக்கு. அதை நம்ம யாரையும் சொல்ல முடியும், யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அதை அவர் சொல்லிக்கிறார், அவ்வளோதான். பட் மற்றபடி அவர் சொல்கிறதுனால அந்த மூவி டவுன் ஆகுமா அப்பா ஆகுமா நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் ரஜினிக்காக, பட் அதுக்குன்னு அந்த மூவி அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸ் கலக்கமாலாம் நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஏன்னா எல்லாருமே 1000 crores சொல்கிறாங்களே, அந்த 1000 உங்களுக்கு சல்லி பேச கிடைக்காதுங்க. வந்தோமா பார்த்தோமா அந்த 3 hours என்ஜாய் பண்ணாமா போனாமான்றங்க, அவ்வளோதான். ஒரு ஃபேன் பை நானும் சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த 100 crores-லையோ 1000 crores எனக்கு ஒன்றும் ஒரு காசு வரப்போதில்லை. அதாவது ப்ரொடியூசரோட கஷ்டங்கள், அதை ப்ரொடியூசரோட வியூ. ஈவன் டேரக்டருக்கு கூட அதை கஷ்டப்பட மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இப்போ ரஜினி வச்சுக்கோங்க, அவர் அடுத்த படம் ஜெயிலர் 2க்கு போயிட்டாரு, அவரே யோசிக்க மாட்டார் எவ்வளோ வந்துருக்கு. அவர் என்ன பார்ப்பாருன்னா எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்காங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அது எவ்வளோ அடிக்குது. சில மூவி வந்துட்டு மக்கள் ரீச் ஆகாது, பட் அவரோட அந்த ஃபேன் மார்க்கெட் ஹீரோ மார்க்கெட்னால அந்த படம் எகிரி நல்லா கலெக்ஷன் எடுக்கும். பட் நல்லா கலெக்ஷன் எடுக்கிறதுனால நல்ல மூவி ஆகிடாது. சில நல்ல மூவி இருக்குது, பட் கலெக்ஷன் கம்மியாக இருக்கும், ஏன்னா மக்கள் மத்தியில் போக இருக்காது. ஸோ ஒரு மூவி எங்கே ஜெயிக்குதுன்னா, ஒரு மூவி நல்லா ஸ்டோரியாக இருந்தது, அதை மக்களாக பரவி எல்லாரும் வா அந்த படம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த மூவி ஜெயிக்குது. எனக்கு கேட்டால் நான் இன்னொரு டைம் கூட போய் பார்ப்பேன். ஏன்னா வந்து எல்லாமே எனக்கு பிடிச்ச எலிமெண்ட் இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்து போகிறேன்னு ஒரு படத்துக்காக அந்த மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட்டுக்காக நான் போகிறேன்னா அந்த ப்ராடக்ட் இங்கே இருக்குது. ஆனால் நான் திருப்பி கூட பார்ப்பேன், ஏன்னா எனக்கு வைலன்ஸாக பெருசாக தெரியல. எனக்கு என்ன தேவை, ஃபேனாக இதெல்லாம் இருக்குதுன்னு தோணும், ரஜினிகிட்ட எனக்கு இதெல்லாம் வேணும்னு தோணும், அதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஆஃப்டர் லோகேஷ் கனகராஜோட ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. என்னோட பர்சனல் வியூவில் இது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு ரஜினி ஃபேனாக நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நான் இன்னொரு வாட்டி கூட போய் பார்ப்பேன். ஈவன் நான் எங்கள் பேரண்ட்ஸோட கூட்டிகிட்டு போய் பார்ப்பேன். பட் பேரண்ட்ஸ்க்கு அது வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் வி கேன் ஷோ தெம் இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்குண்ணா, ஆவரேஜாக இருக்குண்ணா. ஓகே, நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர்ண்ணா, தலைவர் வரல. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குங்க, தலைவர் மாஸ். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, புரியல. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டான்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. லைக் இந்த படத்தில் இன்னும் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, கேமியோ மாதிரி தான் இருந்துச்சு, பரவாயில்ல, ஓகே தான். நாங்கள் 2 பேருமே வந்து பட ப்ரொடியூசர்ஸு. விழா படம்ன்ட்டு ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நாளை இயக்குனர், அதனுடைய ப்ரொடியூசர்ஸ் தான் நாங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது 2வது தடவை பார்க்குறேன். இப்போ மொதல் தடவையாக பார்க்குறதுக்காக பாலமுருகனையும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க 10 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம்.
நான் முன்னாடியே பார்த்ததுனால இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் சாங்ஸ் வந்து ரொம்ப ஹிட்டு. 75 வயசில் வந்து இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர் மாதிரி காட்டிகிட்டு இருக்காரோ ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நாகார்ஜுனா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லோரும். ஸ்டோரி எப்பவுமே ரஜினிகாந்த் படம் தானேங்க, ஜாலியாக இருக்கிறது தானே. இல்லைன்னா உட்காந்துன்னு நம்ம என்ன சீரியலை பார்க்குறோம். இது சினிமாக்குள்ள பாணியில் ஒரு நல்ல படம். இது கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். எப்பயுமே ஃபேமிலியோடு தான் சினிமா பார்ப்போம். முதல் முறையாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுன்னா வந்து எல்லாம் வந்து 20-25 வயசு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, 75, 65, 55 அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கனாலே ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு 10 வருஷம் கழித்து இது மாதிரி வந்திருக்கோம். 75 வயசில் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட இது மாதிரிலாம் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது. இந்த வயசில் இவ்வளோ ஆக்டிவாக ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா அதை நம்ம வரவேற்கணும், அதை பார்த்து மகிழணும். மற்றபடி வந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது வரைக்கும் எல்லா படமும் ஹிட்டு கொடுத்துருக்காரு. இந்த படமும் வந்து சிறப்பாக வந்திருக்கிறதுனால தான் 3 நாள் கழித்து நாங்கள் வந்து எல்லாம் கும்பலாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த படம் பார்க்குறோம். இட் வில் பி a குட் மூவி.